கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்லனாக்க கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காலுக்கு விரோதமாக, ஆசரிப்பு கூடாரத்துடைய காரியங்களை எடுத்து செய்யக்கூடியதான அந்த உரிமையை பெறுவதற்காக ஒரு கூட்டம் எழும்பி என்ன பண்ணாங்கனாக்க ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்றாங்க. அப்படி கலகம் உண்டு பண்ணவங்கள என்ன பண்ணுச்சுனாக்க பூமி பிளந்து விழுங்கி போட்டுச்சு. விழுங்கி போட்டதுக்கு அப்புறம் கோராகின் கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாதுனாக்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகள் கிடையாது. அவங்கள எல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. லேவி கோத்திரம் தான், ஆசாரிய வம்சம் தான். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படலைனாக்க பேருக்கு நீ வேணா லேவினா இருந்துக்க, பேருக்கு நீ ஆசாரியா இருந்துக்க, பேருக்கு நீ அந்த பதவியில் இருந்துக்க. பதவி கிடையாது, அது பேரோட இருந்துக்க, உள்ள வந்துடாத, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அப்போ என்னன்னாக்க ஊழியம் என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படாதபடிக்கு கோராகின் புத்திரரை மோசேயும் ஆரோனும் பிரபுக்களும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ ஒதுக்கி வச்சவங்க என்ன பண்ண முடியாதுனாக்க கர்த்தர் சமூகத்தில் எங்களுக்கு நியாயம் செய்யுங்க, எங்களுக்கு இந்த சட்டத்தை மாற்றி எழுதுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. எந்த இடத்த அவங்க கரெக்டாக பிடிக்கிறாங்க பாருங்க. 5 பெண்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கேட்கக்கூடியதான அந்த நியாயமான கேள்வியில், நாங்கள் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கலகம் பண்ணவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் மனாசை கோத்திரத்தில் இருக்கக்கூடியதான மாகீருடைய மகனாகிய சுலப்பியாத்தினுடைய பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லை, ஆண் வாரிசு இல்லை, ஆனால் சொத்து இருக்குது. எங்கள் அப்பாவுடைய சொத்து அது அவருடைய பெயர் அற்றுப்போக்காதபடிக்கு அவருடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் திருமணம் பண்ணுவோம், எங்கள் மூலமாக பிள்ளைகள் பிறப்பாங்க, அந்த பிள்ளைகள் எங்கள் தகப்புடைய பெயரை அவங்க நிலைநாட்டும்படியாக அந்த சுதந்திரமும் அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெறுறாங்க. எனக்கு இது கேட்கறதான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பெண்கள் தைரியமாக கேட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கேட்கறதான கர்த்தருடைய பிள்ளைகளை பெண்களுக்காக நியாயப்பிரமாண சட்டமே அன்றைக்கே மாற்றி எழுதப்பட்டது. அவ்வளவு கிருபை பெண்களுக்காக தேவன் கொடுத்திருந்தார்.